வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்டிருந்த சைக்காலஜி கொஷின்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக டாபிக் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம். தமிழில் வந்து வென் வரைபடங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். இதுலேருந்து எல்லா வருஷமும் எல்லா இயர்லையுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு கொஷினாவது கேட்டிருக்காங்க. ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷின் கூட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஷின் இந்த டாப்பிக்லேருந்து வரும், 2 கொஷின் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம 5 வீடியோ கொடுத்துருக்கோம். இது வந்து பார்ட் 6. இந்த 5 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 2 டாபிக். அடுத்ததாக வந்து ரேங்கிங், அடுத்ததாக டைரக்ஷன் டிஸ்டன்ஸ். இந்த டாப்பிக்கில் எல்லாம் இந்த எஸ்ஐ எக்ஸாமில் இது வரைக்கும் 2010லேருந்து 2023 வரைக்கும் கேட்டிருந்த எல்லா கொஷினையுமே வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து ஒன் பை ஒன்னாக கொடுப்போம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஷின்ஸ், இந்த டாப்பிக்கில் இருந்து தான் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, பட் இருந்தாலும் இதுக்காக நான் ஒரு 60 டேஸ் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியுமே கொடுத்துருக்கேன். இந்த சைக்காலஜிக்காக மட்டுமே, டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர்ஸ் சைக்காலஜிக்காக மட்டுமே 60 நாளுக்கான டைம் டேபிள் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. சிலபஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் எங்கே படிக்கணும், எந்த மாதிரி டைம் டேபிள் ஃபாலோ பண்ணணும், எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான லிங்க்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வென் டயக்ராம் அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, இதை கண்டுபிடிச்சவரோட பேர் வந்து ஜான் வென் அப்படிங்கிறது. ஸோ அவர் பேரே இதுக்கு வந்து வச்சுட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த வென் அப்படிங்கிறதுக்கு வேற எந்த ரீசனும் கிடையாது. ஓகே, இதில் எக்ஸாமில் வந்து 2 விதமாக கேட்பாங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி சர்க்கிள் வச்சு, இன்னொன்று வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. இது உள்ள நம்பர்ஸ் இருக்கும், இதில் நம்பர்ஸ் இருக்காது. ஓகே, ஸோ இந்த 2 டைப்பில் இருந்துமே எஸ்ஐ எக்ஸாம்லையும் கொஷின் கேட்டிருக்காங்க. நான் டைப் வைஸாக இதுலேயுமே கொடுத்துருக்கேன். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லையுமே கேட்டிருந்ததை டைப் வைஸ் அரேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைப் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட வரைபடத்தின் மூலம் கீழ்கண்டுள்ள எந்த அறிக்கை உண்மைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இது வந்து டைப் 1, வேற வேற ஷேப் இருக்கும், ஒன்னோட ஒன்று வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகிருக்கும். இப்போ இதில் முக்கோணம் வந்து மந்திரவாதியை குறிக்குது. சேம் கொஷின் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லேயுமே இருக்குது. பட் எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறவங்க, அதுவும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் தமிழில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. அப்படின்னால நான் தமிழில் இருக்கக்கூடிய கொஷினே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கிலீஷில் இருக்க கொஷினை ஒரு வாட்டி காட்டுறேன். நீங்கள் வந்து இதை வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ தமிழில் இருக்கக்கூடிய கொஷின் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல முக்கோணம் அப்படிங்கிறது மந்திரவாதியை குறிக்குது. அதாவது மந்திரவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா தத்துவவாதியை குறிக்குது. இல்லைன்னா ஒருத்தர்னு கூட வச்சுக்கலாம். இவர் வந்து மந்திரவாதி, இவர் வந்து தத்துவவாதி. எது? இந்த செவ்வகத்தில் இருக்கிறவர். அதே மாதிரி இந்த வட்டம் வந்து வரலாற்று ஆசிரியரை குறிக்கும். இல்லைன்னா நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ முக்கோணத்தில் வந்து நிறைய மந்திரவாதிகள் இருக்காங்க, செவ்வகத்தில் வந்து நிறைய தத்துவவாதிகள் இருக்காங்க, இந்த வட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரலாற்று ஆசிரியர்களை குறிக்கும். இதில் எத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்கல. ஓகே, இப்போ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணத்துக்குள்ளேயும் வருது, செவ்வகத்துக்குள்ளேயும் வருது. அப்போ இந்த ஏரியாவில் இருக்க மந்திரவாதிகள் எல்லாம் தத்துவவாதியாகவும் இருப்பாங்க, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தத்துவவாதி எல்லாம் மந்திரவாதியாகவும் இருப்பாங்க. இது வந்து இந்த 2 ஷேப்புக்கும் காமனான ஏரியா. அதே மாதிரி இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வட்டத்துக்குள்ளேயும் வருது, செவ்வகத்துக்குள்ளேயும் வருது. அப்போ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் தத்துவவாதியாகவும் இருப்பாங்க, இதுல இருக்கக்கூடிய தத்துவவாதிகள் எல்லாம் வரலாற்று ஆசிரியராகவும் இருப்பாங்க. ஓகே, ஸோ 2க்குமே காமனா இருக்கிறது வந்து 2 பேரையுமே குறிக்கும். இந்த இடத்துல இருக்கவங்க அவங்களுக்கு 2மே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, இப்போ இந்த வரைபடம் வந்து எந்த எந்த சென்டென்ஸோட ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ எல்லா வரலாற்று ஆசிரியரும் மந்திரவாதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வரலாற்று ஆசிரியர் இங்க இருக்காங்க, மந்திரவாதி இங்க இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கு நடுவில் எந்த டச்சும் இல்லை, எந்த கனெக்ஷனும் இல்லை. வரலாற்று ஆசிரியர் தனி, மந்திரவாதி தனி. வரலாற்று ஆசிரியர் யாருமே மந்திரவாதி கிடையாது, அவங்க 2 பேத்துக்கும் டச்சே இல்லை. ஓகே, அப்போ எல்லா வரலாற்று ஆசிரியரும் மந்திரவாதின்னு சொன்னா அது கரெக்டா வராது. அப்போ இது வந்து தப்பு. எல்லாரும் மந்திரவாதினா இப்படி வந்திருக்கணும். அதாவது இந்த இடத்துல இது வரலாற்று ஆசிரியரா இருந்திருக்கணும், இது வந்து பாத்தீங்கன்னா மந்திரவாதியா இருந்திருக்கணும். இது ஃபுல்லா மந்திரவாதி, அதுக்குள்ள இது வந்து வரலாற்று ஆசிரியர். வரலாற்று ஆசிரியர் ஃபுல்லாவே மந்திரவாதி இங்க அந்த கேட்டகரிக்குள்ள தான் இருக்காங்கன்னா எல்லா வரலாற்று ஆசிரியரும் மந்திரவாதி அப்படிங்கிறது உண்மையா இருக்கும். பட் இந்த மாதிரி இங்க வரவே இல்லை. அப்போ இது தப்பு. சில மந்திரவாதிகள் தத்துவவாதியாகவும் வரலாற்று ஆசிரியராகவும் உள்ளனர். இப்போ மந்திரவாதி இங்க இருக்காங்க, சில மந்திரவாதி வந்து தத்துவவாதியா இருக்காங்க இந்த ஏரியால.
ஓகே, அதில் இருக்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தத்துவவாதியாகவும் இருக்காங்க, அது கரெக்டு. ஆனால் சிலர் வந்து வரலாற்று ஆசிரியராக இருக்காங்க அப்படிங்கிறது தப்பு. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கணும்னா எப்படி இருந்திருக்கணும்னா, இப்போ இது வந்து மந்திரவாதியை குறிக்குது அப்படின்னா இது வந்து வரலாற்று ஆசிரியரை குறிச்சிருக்கணும், இது வந்து தத்துவவாதியை குறிச்சிருக்கணும். ஸோ மந்திரவாதியில் ஒரு சிலர் வரலாற்று ஆசிரியராக இருக்காங்க, ஒரு சிலர் வந்து தத்துவவாதியாக இருக்காங்க. இப்படி இருந்திருந்தால் தான் இது கரெக்டாக இருந்திருக்கும். அப்போ இதுவும் தப்பு. இவ்வளோலாம் டைம் எடுத்து சால்வ் பண்ணக்கூடிய கொஷின் கிடையாது. உங்களுக்கு புரியணும், ஒரு சென்டென்ஸும் என்னங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே தவிர ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் இது. ஓகே, எல்லா வரலாற்று ஆசிரியரும் ஒன்று தத்துவவாதியாகவோ அல்லது மந்திரவாதியாகவோ உள்ளனர். அதாவது வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாருமே ஒன்று தத்துவவாதியாகவும் இருக்காங்க, இல்லைன்னா மந்திரவாதியாக இருக்காங்க. அப்போ வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு இது தெரிஞ்சிருக்கு. ஒன்று வரலாறு, இன்னொன்று மந்திரவாதி இல்லைன்னா தத்துவவாதி. ஸோ அப்படி வந்து இதில் கிடையாது. ஓகே, ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் தான் இங்கே வந்து தத்துவவாதியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் மந்திரவாதிக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க மந்திரவாதி ஒருத்தர் கூட கிடையாது வரலாற்று ஆசிரியரில். அப்போ இதுவும் தப்பு. ஓகே, இப்போ எல்லா வரலாற்று ஆசிரியரும் தத்துவவாதியாகவோ அல்லது மந்திரவாதியாகவோ உள்ளனர் அப்படிங்கிறது வந்து இங்கே வராது. ஸோ அது வரணும் அப்படின்னா இந்த மாதிரி இருந்திருக்கணும். இது வந்து வரலாற்று ஆசிரியரை குறிக்குது அப்படின்னா இப்படி நம்ம பிரிச்சிருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இப்படி பிரிச்சா இது வந்து தத்துவவாதி. அதே மாதிரி இதுல இன்னொரு முக்கோணம் இப்படி போடுறேன், இப்படி போட்டுட்டு இது வந்து மந்திரவாதி, இது வந்து மந்திரவாதி. ஸோ இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த கட்டம் வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று ஆசிரியரை குறிக்குது. அந்த கட்டத்துல பாதி வந்து பாத்தீங்கன்னா தத்துவவாதியா இருக்காங்க, மீதி வந்து மந்திரவாதியாகவும் இருக்காங்க. ஸோ இப்போ வரலாற்று ஆசிரியர்கள் வந்து ஒன்று அவங்க தத்துவவாதியா இருக்காங்க, இல்லைன்னா மந்திரவாதியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு இப்படி ஏதாச்சும் டயக்ராம் இருந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லை. அப்போ இதுவும் கரெக்டு கிடையாது. இதுதான் அப்போ ஆன்சராக இருக்க போகுது. இது என்னங்கிறதையும் பார்க்கலாம். சில வரலாற்று ஆசிரியர்கள் தத்துவவாதி ஆவர். வரலாற்று ஆசிரியர் சிலர் வந்து தத்துவவாதி. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து வரலாற்று ஆசிரியரும் இருக்காங்க, தத்துவவாதியும் இருக்காங்க. ஆனால் வரலாற்று ஆசிரியரில் ஒரு சிலர் தான் இருக்காங்க. அப்போ சில வரலாற்று ஆசிரியர்கள் வந்து தத்துவவாதியாக இருக்காங்க. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து இங்கிலீஷில் இருக்கிறது. இது நீங்கள் அதே சென்டென்ஸ் தான் இருக்குது. நான் என்ன சொன்னோன்னோ அந்த எக்ஸ்பிளனேஷனை பார்த்துட்டு இது கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் இதுவுமே இங்கிலீஷில் இருக்குது. பட் ஒரே பேஜில் ரெண்டுமே கொடுக்க முடியாது, லென்த்தாக இருக்கிறதுனால தனித்தனியாக கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இப்படி தான் கேட்பாங்க. இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஷின் வந்து ரொம்ப ரேர், நம்ம எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறது எல்லாமே. ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இதுல செவ்வகம் வந்து ஆண்களை குறிக்கிறது. இதுதான் செவ்வகம், இது வந்து ஆண்களை குறிக்கிறது. முக்கோணம் படித்தவர்களை குறிக்கிறது. ஸோ முக்கோணம் வந்து பாத்தீங்கன்னா படித்தவர்களை குறிக்கிறது. ஓகே, வட்டம் நகரத்தில் வாழ்பவர்களை குறிக்கிறது. ஸோ வட்டம் வந்து நகரத்தில் வாழ்பவர்களை குறிக்கிறது. சதுரம் குடிமை பணியில் உள்ளோரை குறிக்கிறது. ஸோ இந்த சதுரம் வந்து பாத்தீங்கன்னா குடிமை பணியில் உள்ளவர்களை குறிக்கிறது. ஓகே, மொத்தமே 4 ஷேப்பு தான் இருக்குது. அதுக்குள்ள நம்பர் கொடுத்துருக்காங்களே, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த முக்கோணம் வந்து படித்தவர்களை குறிக்கிறதா. ஸோ அதுல 5 இருக்கு, 11 இருக்குது, 4 இருக்குது. ஸோ இது எல்லாருமே படித்தவங்களுடைய எண்ணிக்கை. ஸோ 5 + 11 + 4 போட்டோம் அப்படின்னா எத்தனை? 20. மொத்தமா 20 பேர் வந்து படிச்சவங்க. ஆனா அதை 20ன்னு போடாம ஏன் மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க? இப்போ இந்த 11 வந்து பாத்தீங்கன்னா முக்கோணத்துக்கும் பொதுவா இருக்குது, இந்த சதுரத்துக்கும் பொதுவா இருக்குது. அப்போ அந்த சதுரம் வந்து ஆண்களை குறிக்கிறது. ஓகே, ஸோ இந்த 11 பேர் வந்து பாத்தீங்கன்னா முக்கோணத்திலையும் வர்றாங்க, சதுரத்திலையும் வர்றாங்கன்னா அவங்க படிச்சிருக்கவும் செய்யறாங்க, அவங்க ஒரு ஆணாவும் இருக்காங்க. ஓகே, ஸோ படித்த ஆண்கள் வந்து 11 பேர். அப்புறம் இந்த 4 வந்து பாத்தீங்கன்னா முக்கோணத்திலையும் வருது, இந்த வட்டத்திலையும் வருது, சதுரத்திலையும் வருது, சாரி இந்த செவ்வகத்திலையும் வருது. ஸோ இந்த 3 ஷேப்புக்குள்ளேயும் வருது. ஸோ இந்த வட்டம் வந்து என்னது? நகரத்துல இருக்கிறவங்க. அப்ப இந்த 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா படிச்சவங்க, ஆண்கள், நகரத்துல இருக்கவங்க. ஸோ நகரத்தில் இருக்க படித்த ஆண்களை வந்து இந்த 4 பேர் வந்து குறிக்கிறாங்க. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப 5ங்கிறது படிச்சவங்க மட்டும்தான், அவங்க நகரத்திலேயோ ஆண்களாவோ இல்லை. அப்ப பெண்களா இருப்பாங்க, கிராமத்துல இருக்கவங்களா இருப்பாங்க. அப்படியும் கேட்பாங்க, அந்த மாதிரி மீனிங்லையும் கேட்பாங்க. நம்ம அதுக்கும் ரெடியா இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோட எக்ஸ்பிளனேஷன். இப்போ இந்த 7 என்ன? இந்த 7 வந்து குடிமை பணிகள் இருக்கிறவங்கள மட்டும்தான் குறிக்குது. ஏன்னா இது வந்து சதுரத்துக்குள்ள மட்டும்தான் வருது, வேற எந்த பாயிண்ட்லையும் டச் பண்ணல. இந்த 10 என்ன? 10ங்கிறது சர்க்கிள், அடுத்ததா இந்த சதுரம், ரெண்டுக்குமே காமனா இருக்குது. ஓகே, அப்போ
குடிமை பணியில இருக்கிறவங்க நகரத்துல வாழ்றவங்கள குறிக்குது இந்த 10ங்கிறது. ஓகே, 6ங்கிறது நகரத்திலும் இருக்காங்க, குடிமை பணியிலும் இருக்காங்க, அவங்க இந்த செவ்வகத்திலயும் வரனால ஆண்களாகவும் இருப்பாங்க. ஓகே, இப்படிதான் நம்ம வந்து இந்த டயக்ராம ரீட் பண்ணணும். இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் வந்து 5ல இருந்து 10 செகண்ட் தான் ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, கீழே உள்ளவற்றில் எது படித்தவரும் அல்லாத, படித்தவர் அல்லாதன்னு சொல்லிட்டாங்க. படித்தவர் அல்லாதன்னா முக்கோணம் வரக்கூடாது, ஏன்னா முக்கோணம் வந்து படிச்சவங்க. படித்தவர் அல்லாத, ஓகே, நகரத்தில் வசிப்போரும் அல்லாத, நகரம் அப்படின்னா சர்க்கிள், சோ இதுவும் வரக்கூடாது, அல்லாதன்னு சொல்லிட்டாங்க. குடிமை பணியில் இருக்கும் ஆண், குடிமை பணியில் இருக்கும் ஒரு ஆண் நபரை குறிக்கிறது. குடிமை பணி இருக்கணும், ஆணும் இருக்கணும். ஓகே, குடிமை பணியில் இருக்கவராகவும் இருக்கணும், ஆணாவும் இருக்கணும். அது எந்த நம்பரை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல கொடுத்துருக்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். நகரத்துல இருக்கவங்க இருக்கக்கூடாது, அதே மாதிரி படிச்சவராகவும் இருக்கக்கூடாது, ஆனா அவர் வந்து ஒரு ஆணா இருக்கணும், குடிமை பணியிலையும் இருக்கணும். சோ அது எத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த சதுரத்துக்கும் செவ்வகத்துக்கும் மட்டும் காமனா இருக்கணும், அது மத்த ஷேப்போட சேர்ந்திருக்க கூடாது. அப்படி பார்த்தா இந்த 13 மட்டும்தான் இருக்குது. 13 வந்து பாருங்க, சதுரத்துக்குள்ளே இருக்குது, செவ்வகத்துக்குள்ளே இருக்குது, ஆனா வட்டத்துக்குள்ளேயோ முக்கோணத்துக்குள்ளேயோ வரல. அப்போ இதுதான் ஆன்சர், 13 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். இது வந்து அதே கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருக்குது, இது நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகே, இது அடுத்த கொஸ்டின். கீழுள்ள படத்தில் 3 வித மக்கள் தொகை 3 படங்களாக காட்டப்பட்டுள்ளன. முக்கோணம் பள்ளி ஆசிரியர்களாகும். ஸோ முக்கோணம் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள். ஓகே, சதுரம் திருமணமானவர்களையும், ஸோ சதுரம் வந்து பாத்தீங்கன்னா திருமணமானவர்கள். வட்டம் கூட்டு குடும்பத்தில் வசிப்பவர்களையும், ஸோ வட்டம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பத்தில் வசிக்கிறவங்களை குறிக்குது. இவற்றின் அடிப்படையில் பின்வரும் கேள்விக்கு விடையளிக்கவும்னு கேட்டிருக்காங்க. கூட்டு குடும்பத்தில் வாழும், கூட்டு குடும்பத்துல வாழ்றவங்க இருக்கணும், அப்போ கூட்டு குடும்பம்ங்கிறது வரணும். சதுரம் இந்த வட்டம் வந்து இருக்கணும். ஓகே, திருமணம் ஆனவர்கள், திருமணமானவர்களும் இருக்கணும், ஆனால் பள்ளி ஆசிரியர்களாக பணி ஆற்றாதவர்கள். ஓகே, அப்ப பள்ளி ஆசிரியர்கள் இதுல வரக்கூடாது. எதனால் குறிப்பிடப்படுவார்? சோ இதுல நம்பருக்கு பதிலா லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, எந்த லெட்டர் வந்து இந்த மாதிரி கண்டிஷனை குறிக்குது? சோ இதுல வந்து கூட்டு குடும்பத்துல இருக்கவங்க இருக்கணும், திருமணமானவர்களாகவும் இருக்கணும், ஆனா ஆணா இருக்கும், அதாவது ஆசிரியரா இருக்கக்கூடாது. ஓகே, பள்ளி ஆசிரியரா இருக்கக்கூடாது. சோ அப்படி பார்த்தா இங்க வந்து உங்களுக்கு சர்க்கிளும் வரணும், ஸ்கொயரும் வரணும், அதாவது சதுரமும் வரணும், வட்டமும் வரணும். அந்த ரெண்டுக்கு மட்டும்தான் வரணும், அதுல முக்கோணம் வந்திருக்க கூடாது. அப்படி பார்த்தா இங்க வந்து இந்த டிங்கிற ஷேப் மட்டும்தான் இருக்குது, டிங்கிற அந்த லெட்டர் மட்டும்தான் இருக்குது. டி தான் ஆன்சர். ஏ போட்டோம்னா ஏ வந்து சதுரத்துக்குள்ள மட்டும்தான் வருது, இ வந்து வட்டத்துக்குள்ள மட்டும்தான் வருது, பி வந்து ரெண்டுக்கும் வந்தாலும் அதுல முக்கோணமும் சேர்ந்துருச்சு, முக்கோணம் சேரக்கூடாது. அப்போ டிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ இது வந்து அடுத்த டைப். இதுல வந்து வெறுமனே இந்த மாதிரி சர்க்கிள் மட்டும்தான் இருக்கும், 3 சர்க்கிள் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. இதுல என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குது, 3 வார்த்தையை கொடுத்துட்டு இந்த 3 வார்த்தைக்குள்ள ரிலேஷன்ஷிப் கேட்பாங்க. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இந்த இதை அப்படியே ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி எந்த டயக்ராம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. ஸோ இதுல வந்து 3 ரிலேஷன்ஷிப் தான் வரும். ஒன்னு வந்து நோ, ஓகே, இன்னொன்னு வந்து சம், இன்னொன்னு வந்து ஆல். நோனா எதுவுமே இல்லை, தொடர்பே இல்லை. சம்னா சில இப்படி இருக்குது, சில அப்படி இருக்குது. ஆல்னா எல்லாமே இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங். இப்ப நோனா இந்த மாதிரி வந்துடும். இது ஏ, இது பி அப்படின்னா ஏக்கும் பிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இது நோங்கிற ரிலேஷனை குறிக்குது. சம்முனா இப்படி வந்துடும், இந்த மாதிரி வந்திருக்கும். இது ஏ, இது பினா இந்த ஏரியால ஏயும் பியும் சேர்ந்து இருக்கு. சில ஏ வந்து பியா இருக்குது, சில பி வந்து ஏயா இருக்குது. அப்போ இது சில அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ சம்முங்கிற ரிலேஷனை இது குறிக்கும். ஆல்னா ஒரு வட்டம் உள்ள இருக்கும், இன்னொரு வட்டம் வெளியில இருக்கும். இது ஏ, இது பினா எல்லா ஏவும் பிக்குள்ள தான் இருக்குது, எல்லா ஏயும் பிக்குள்ள தான் இருக்குது. இது ஆல்ங்கிற ரிலேஷனை குறிக்கும். ஓகே, எல்லா ஏயும் பிக்குள்ள தான் இருக்குது. இது வந்து இந்த இடத்துல இருக்கிறது இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனிங். இங்க வந்து இது வேற, இது வேற, ரெண்டுமே சேம் கேட்டகரி கிடையாது, இது ரெண்டுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இந்த 3 மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த டாபிக்ல இந்த மாதிரி கொஸ்டினை நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இப்போ இதுல தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே கொஸ்டின் இருக்குது. சம் அனிமல்ஸ் ரிமைன் ஒன்லி இன் வாட்டர், சம் ரிமைன் ஆன் கிரவுண்ட். Which one of the following Venn diagram correctly represents the right position of the frog? அதாவது சில விலங்குகள் நீரில் மட்டும் வசிக்கும், சில விலங்குகள் நிலத்தில் மட்டும் வசிக்கும். தவளையின் சரியான நிலையை பின்வரும் எந்த வெண் விளக்க வரைபடம் சரியாய் சுட்டி காட்டுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, தவளை அப்படிங்கிறது வந்து
நீர்லையும் இருக்கும், நிலத்திலையும் இருக்கும். ஓகே, அது வந்து இருவாழ்வி அப்படிங்கிற மாதிரி நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீர்லையும் இருக்கும், நிலத்திலையும் இருக்கும். படிக்கிறாட்ட கூட நீங்க பார்த்துருப்பீங்க. தண்ணிக்குள்ளேயும் இருக்கும், தரையிலையும் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு இருவாழ்வி. அப்போ இது வந்து வாட்டர்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து கிரவுண்டுன்னு எடுத்துக்கிறேன். இது தண்ணி, இது வந்து நிலம். ஓகே, ஸோ தவளை வந்து பாத்தீங்கன்னா தண்ணிலையும் இருக்கும், வாட்டர்லையும் இருக்கும். அப்போ இந்த ஏரியாவில் இருக்கும் ரெண்டுக்குமே. சில நேரம் வந்து அது தண்ணிலையும் இருக்கும், சில நேரம் வந்து கிரவுண்ட்லையும் இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்கும். ஸோ அப்போ இதுதான் வந்து ஆன்சரா இருக்கும். ஓகே, இதுதான் தவளையை குறிக்குது. இந்த சின்ன வட்டம் தவளையை குறிக்குது. இது வந்து வாட்டர், இது வந்து கிரவுண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ரெண்டுலையுமே இருக்கும் அப்படிங்கிறத குறிக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி போடுறது வந்து எந்த மீனிங்குமே இல்லை. இதுல வந்து இப்போ இது வந்து கிரவுண்டுன்னு எடுக்கலாம், இது வாட்டர்னு எடுக்கலாம், அப்ப இது தவளைன்னு எடுக்கலாமா அப்படின்னு கிடையாது. இப்போ இந்த இதை நம்ம தவளைன்னு எடுத்தோம்னா, இது வாட்டர், இது கிரவுண்டுன்னு எடுத்தோம்னா, இந்த ஏரியால வர்றது என்னது? தண்ணியும் வாட்டரும் இல்லாம வேற எங்க அது இருக்குது? காத்துல இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஓகே, இதுலயுமே வந்து எந்த மீனிங்குமே இல்லை. இப்படியெல்லாம் இந்த இந்த டாபிக்லயே வந்து டயக்ராம் வராது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following diagram indicates the best relation between leaf, seed and root? இப்படி சிம்பிளா தான் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, பின்வரும் வரைபடங்களில் எது இலை, விதை, வேர் ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பை குறிக்கிறது? இப்போ நீங்க இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் இன்னொன்னோட, அதாவது ரெண்டு வார்த்தையை கம்பேர் பண்ணி அது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இப்போ இலைக்கும் விதைக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்குதா? இலைக்கும் விதைக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்குதா? இல்ல. ஓகே, இலை வேற, விதை வேற. ரெண்டு மரத்துல இருக்குது. ஆனா ஒரு சில இலைகள் வந்து விதையா இருக்கும், இல்லைன்னா எல்லா விதையும் இலையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, இலை வேற, விதை வேற. அப்ப இது ரெண்டுக்கும் நடுவில் நோங்கிற ரிலேஷன் தான் இருக்குது. விதைக்கும் வேருக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்குதா? ரெண்டுமே மரத்துல இருக்கும். ஆனா ஒரு சில வேர் வந்து விதையா இருக்கும், இல்லைன்னா எல்லா விதையும் வேறா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம். அப்படி இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. இது நம்ம பிராக்டிக்கலா தான் திங்க் பண்ணணும். அப்போ இதுக்கும் நோங்கிற ரிலேஷன் தான். இது ரெண்டுக்கும் எந்த ரிலேஷனும் கிடையாது. அதே மாதிரி இலைக்கும் வேருக்கும் ஏதாச்சும் ரிலேஷன் இருக்குதா? இல்ல. மரத்துல இருக்கும் ரெண்டும், அதெல்லாம் நம்ம வந்து எடுக்கக்கூடாது. சில, நோ, எல்லா, அந்த மூணு தான் ரிலேஷன். ஓகே, அதாவது சில, சம், நோ, இல்ல, எல்லாம், ஆல். ஓகே, இந்த மூணு ரிலேஷன் தான். நோவா, சம்மா, ஆலா. இந்த மூணுல ஏதாச்சும் வருமாங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். வேற தொடர்புலாம் நம்ம பார்க்க கூடாது. ஓகே, இப்ப சில இலைகள் வேர்னு வருமா? வராது. எல்லா இலைகளும் வேர்னு வருமா? வராது. ஆனா எந்த இலையும் வேர் கிடையாது, அது வரும். அப்ப இதுக்கு நடுவுலையும் நோங்கிற ரிலேஷன் தான். மூணுக்குமே நோ 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 அப்படின்னா மூணுக்குமே எந்த டச்சும் இருக்கக்கூடாது. இதுதான் ஆன்சரா இருக்கும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இலையா இருக்கும், இது வந்து விதையா இருக்கும், இது வந்து வேரா இருக்கும். அப்போ இலையும் வேரும் டச்சே கிடையாது, விதைக்கும் வேருக்கும் டச்சு கிடையாது, இலைக்கும் விதைக்கும் டச்சு கிடையாது. எந்த இலையும் வேர் கிடையாது, எந்த இலையும் வேர் கிடையாது, எந்த இலையும் விதை கிடையாது, எந்த வேரும் விதை கிடையாது. அப்போ நோ 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 அப்படிங்கக்கூடிய ரிலேஷன் தான் இது மூணுக்கும் நடுவுல இருக்கும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி, இப்போ நான் என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே மாதிரி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எலிஃபண்ட், ஓல்ஸ், அனிமல்ஸ், அதாவது யானைகள், ஓநாய்கள், விலங்குகள், இந்த மூணுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷனை வந்து டயக்ராம்ல குறிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப யானைக்கும் ஓநாய்க்கும் தொடர்பு இருக்குதா? சில யானை வந்து ஓநாயா இருக்கும், சில ஓநாய் யானையா இருக்கும், இல்லைன்னா எல்லா ஓநாயும் யானை அப்படின்னு சொல்ல மாட்டோம். எந்த யானையும் ஓநாய் கிடையாது. ஓகே, எந்த ஓநாயும் யானை கிடையாது. ஸோ அப்போ இதுல நோங்கிற ரிலேஷன். ஓநாய்க்கும் விலங்குக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஓநாயும் விலங்குங்கிற கேட்டகரிக்குள்ள தான் வரும். ஓநாயினால அது ஒரு விலங்கு. எல்லா ஓநாயும் இல்ல, இந்த ஓநாய் வந்து பறக்கும், இது பறவை அப்படிங்கிற சொல்ல மாட்டோம். ஓகே, அப்போ எல்லா ஓநாயுமே விலங்கு தான். அப்போ இதுல வந்து ஆள்ங்கிற ரிலேஷன் வரும். ஓகே, அதே மாதிரி யானை விலங்குன்னு எடுத்துக்கிட்டாலுமே எல்லா யானையுமே விலங்கு தான். அப்போ இதுலயுமே ஆள்ங்கிற ரிலேஷன் வரும். ஓகே, எல்லா விலங்கும் யானைன்னு இப்படி ரிவர்ஸ்ல பார்க்க கூடாது, ரெண்டு பக்கமும் பார்க்கணும். ஏதாச்சும் ஒண்ணுல ஆள் வருதுன்னா நம்ம ஆள்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு ஆள் வரணும், ஒரு நோ வரணும். இப்ப யானையையும் ஓநாயையும் பார்த்தோம்னா இப்படி இருக்கணும். ஆனா யானையையும் விலங்கையும் பார்த்தோம்னா இப்படி வரணும். இது வந்து யானை, இது வந்து விலங்கை குறிக்கும். ஓகே, அதே மாதிரி ஓநாயையும் விலங்கையும் பார்த்தோம்னாலும் இப்படித்தான் வரணும். இது வந்து ஓநாய், இது வந்து விலங்கை குறிக்கும். எல்லா ஓநாயும் விலங்குங்கிற கேட்டகரி, எல்லா யானையும் விலங்குங்கிற கேட்டகரி. எந்த யானையுமே வந்து பாத்தீங்கன்னா ஓநாய் கிடையாது. ரெண்டுக்கு நடுவில் நோங்கிற ரிலேஷன். ஸோ இந்த மூணு வர்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டயக்ராம் வந்து நம்ம எடுக்கணும்.
ஸோ அப்படி பார்த்தா இதுதான் ஆன்சர். இப்போ இதில் ஒன்றும் இல்லை, ஒரு நோ இருக்கணும், ஒரு நோ இருக்கணும். அதை வச்சு நீங்கள் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுங்க. ஒரு நோனா இந்த மாதிரி டச்சே இல்லாமல் ஒரு டயக்ராம் வந்து இருக்கணும். ரெண்டு இதுக்கு நடுவில் டச் இல்லாமல் இருக்கணும். இப்போ இதில் டச் இல்லாமல் ஒன்று இருக்குது. ஓகே, இதுக்கும் டச் இல்லை, இது ஆன்சராக இருக்கலாம். இங்கே டச் இல்லாமல் இதுக்கும் டச் இல்லாமல் இருக்குது. இங்கே டச்சே இல்லாமல் இல்லை. ஓகே, இங்கே இது ரெண்டுக்கு நடுவில் கேப் இருக்குது, இது ரெண்டும் டச் இல்லாமல் இருக்குது. ஆனால் இங்கே டச்சே இல்லை, அப்போ இது ஆன்சர் இல்லை. இங்கேயும் டச் இல்லாமல் இருக்குது. ஓகே, அப்போ நோ வந்து மூணுலேயுமே ஒரு நோ இருக்குது, இந்த 3 ஆப்ஷன்லையுமே. அடுத்து 2 ஆள் வரணும். ஓகே, பெரிய சர்க்கிளுக்குள்ள சின்ன சர்க்கிள் வந்திருக்கணும், அந்த மாதிரி 2 வந்திருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 2 சர்க்கிளும் இந்த பெரிய சர்க்கிளுக்குள்ள தான் இருக்குது. இதை தனியாக பாருங்க, இதை தனியாக பாருங்க, அப்போ இது கரெக்டாக இருக்குது. இங்கே ஆளுங்கிறது எதுவுமே இல்லை, ஒரு சின்ன சர்க்கிளுக்குள்ள பெரிய சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இங்கேயுமே சின்ன சர்க்கிளுக்குள்ள பெரிய சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இதை ஆல்ரெடி நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ இதான் ஆன்சர். இதை வந்து நம்ம கரெக்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை குறிக்குது, இது வந்து எலிஃபண்ட்ஸை குறிக்குது, இது வந்து ஓல்ஸை குறிக்குது. ஓகே, எல்லா யானையும் அனிமல், விலங்குங்கிற கேட்டகரியில் வரும். எல்லா ஓநாய்களும் விலங்குங்கிற கேட்டகரியில் வரும். யானைக்கும் ஓநாய்க்கும் தொடர்பு கிடையாது. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த டயக்ராம் ரெப்ரசன்ஸ் த ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை எந்த டயக்ராம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சம் musicians are teachers, some teachers are players, but no musician is a player. அதாவது பின்வரும் படத்தில் எது கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. சில இசையமைப்பாளர்கள் ஆசிரியர்கள், சில ஆசிரியர்கள் விளையாட்டு வீரர்கள், ஆனால் எந்த இசையமைப்பாளரும் விளையாட்டு வீரர்கள் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க இந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா டயக்ராம போடுங்க, போட்டுட்டு அதை இணைக்கிறப்ப என்ன வருதோ அதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ சில இசையமைப்பாளர்கள் ஆசிரியர்கள். ஓகே, சில அப்படின்னாலே எப்படி வரணும், பாதி ஜாயிண்ட் ஆயிருக்கணும். ஓகே, இது வந்து இசையமைப்பாளர்கள், இது வந்து ஆசிரியர்கள். அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் ஆசிரியராகவும் இருப்பாங்க. ஓகே, அப்ப சில இசையமைப்பாளர்கள் ஆசிரியர்கள் அப்படிங்கிறத வந்து இந்த டயக்ராம் குறிக்கும். சில ஆசிரியர்கள் விளையாட்டு வீரர்கள். இப்ப ஆசிரியர்கள்ல ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு வீரராகவும் இருக்காங்க. இப்ப இதே டயக்ராம நான் இப்படியும் போடலாம், இந்த இடத்துலையும் போடலாம். எப்படி போட்டு இது விளையாட்டு வீரர்கள்னு போட்டா சில ஆசிரியர்கள் விளையாட்டு வீரர்கள் தான். ஆனா இந்த இடத்துல எப்படி ஆயிருது, விளையாட்டு வீரர்கள் இசையமைப்பாளர்களாகவும் மாறிடுறாங்க. அப்படி கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. அப்படி கொடுக்கலன்னா நம்ம வந்து இப்படிதான் போடணும். ஓகே, இந்த இடத்துல தான் விளையாட்டு வீரர்கள், சில விளையாட்டு வீரர்கள் வந்து ஆசிரியர்களா இருக்காங்க. எந்த இசையமைப்பாளர்களும் விளையாட்டு வீரர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த டயக்ராம் தான் கரெக்ட். நான் இப்படி போட்டிருந்தோம்னா தப்பு. அப்படின்னா வந்து விளையாட்டு வீரர்களும் இசையமைப்பாளர்கள் ஒரு சிலர் இருக்காங்க அப்படி மாதிரி வந்துடும். ஆனா இங்க இசையமைப்பாளருக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு வந்துருச்சு. அப்ப இந்த டயக்ராம் தான் கரெக்ட். இந்த மாதிரியே வந்து வர்றது வந்து இது கிடையாது. இது எல்லாத்துலயுமே சிலன்னு வந்துருச்சு. இங்க 2 இதுக்கு தான் சிலைன்னு வந்திருக்கு. ஓகே, இது ஃபுல்லா வந்து பார்த்தா வேற ஒண்ணு, வெளியில இருக்கிறது வந்து ஆளுங்கிற ரிலேஷன்ல வந்துடும். இப்ப இது வந்து இசையமைப்பாளர்கள், இது வந்து விளையாட்டு வீரர்கள், இது வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள். அப்படின்னா எல்லா இசையமைப்பாளர்களும் ஆசிரியர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அப்படியும் இதுல கிடையாது. ஓகே, இதே மாதிரி வரணும். ஓகே, 2க்கு நடுவில் டச்சே இருக்கக்கூடாது. இது 2க்கு நடுவில் டச் இல்லை தான். ஆனா இதையும் இந்த சதுரத்தையும் வச்சு பார்த்தோம்னா ஆளுங்கிற ரிலேஷன் வருது. இங்க ஆளுங்கிற ரிலேஷனே கிடையாது. இதுதான் ஆன்சர். அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களை குறிக்குது, இது வந்து இசையமைப்பாளர்கள், இது வந்து விளையாட்டு வீரர்கள். ஸோ அப்போ சில இசையமைப்பாளர்கள் ஆசிரியர்கள், சில ஆசிரியர்கள் விளையாட்டு வீரர்கள், அதே மாதிரி எந்த இசையமைப்பாளரும் விளையாட்டு வீரர் கிடையாது. அப்போ இதுதான் குறிக்குது. டி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் சிம்பிளான கொஸ்டின் தான், பட் இதுலேயே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ டாக்ஸ், பெட்ஸு, கேட்ஸு, நாய்கள், செல்லப்பிராணிகள், பூனைகள், இதுக்குள்ள இருக்கக்கூடிய உறவை வந்து இந்த வெண் வரைபடம் மூலமா தேர்ந்தெடுக்கணும். ஓகே, இப்போ நீங்க ஒண்ணா, அதாவது 2 வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. நாய், செல்லப்பிராணி. நாய்னாலே செல்லப்பிராணி தானே. எல்லா நாயும் செல்லப்பிராணியா? கிடையாது. அதுல சொறி நாயும் இருக்கு, தெரு நாய் இருக்குது. யாராச்சும் சொறி நாயை கூட்டு வந்து என்னோட செல்லப்பிராணின்னு கூட்டி வச்சுட்டு தூக்கிட்டு திரிவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஓகே, அது தெருவுல தான் தெரியும். அது செல்லப்பிராணிங்கிற கேட்டகரியில வராது. ஆனா நாயை நிறைய பேர் செல்லப்பிராணியா வச்சிருக்காங்க. ஓகே, அப்போ சில நாய்கள் வந்து செல்லப்பிராணியா இருக்குது. அப்போ இது 2க்கு நடுவில் சம்முங்கிற ரிலேஷன் வருது. சில, அதே மாதிரி பூனையுமே பாருங்க, காட்டு பூனை இருக்கு, அதே மாதிரி அது பாட்டுக்கு ரோட்ல தெரியிற பூனையும் இருக்கு.
வீட்லையும் வளர்க்குறாங்க. அப்போ சில பூனைகள் வந்து செல்லப்பிராணிகள். ஓகே, இப்போ நாயையும் பூனையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாய் வேற பூனை வேற. சில பூனை வந்து சில நேரம் நாயாவும் இருக்கும், அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் நோங்கிற ரிலேஷன். அப்போ ஒரு நோ வரணும். அதை வச்சு நீங்க ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நோ வரணும். ஓகே, ஒரு நோனா வந்து இந்த மாதிரி 2 சர்க்கிள் வந்து டச்சே இல்லாம இருக்கணும். அந்த மாதிரி ஏல பார்த்தா டச்சே இல்லாம ஒண்ணு கூட கிடையாது. இங்க டச் இல்லாம இருக்குது. ஓகே, இங்க டச் இல்லாம 3மே இருக்குது. அப்ப இதுல 3க்குமே நோ நோ நோன்னு வந்திருந்தாதான் இது கரெக்டா வந்திருக்கும். அப்ப இது தப்பு. இங்க டச் இல்லாம 2 இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஆப்ஷனா இந்த ஆப்ஷனா தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ 2 சம்முங்கிற ரிலேஷன் வரணும். ஒரு சிலர் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இது வந்து நாய், இது வந்து பூனை, இது வந்து செல்லப்பிராணி அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு எல்லா நாயும் செல்லப்பிராணி, எல்லா பூனையும் செல்லப்பிராணி, நாய்க்கும் பூனைக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டு இதை நீங்க சூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இது தப்பு. ஏன்னா எல்லா நாயும் செல்லப்பிராணி கிடையாது, எல்லா பூனையும் செல்லப்பிராணி கிடையாது. அப்ப இது தப்பு. இதுல 2 ஆளுங்கிற ரிலேஷன் வந்திருக்கு. இதுதான் கரெக்ட். இப்ப இதுதான் நாய், இது வந்து பூனை, இது வந்து செல்லப்பிராணி அப்படின்னா சில நாய்கள் வந்து செல்லப்பிராணியா இருக்குது. ஸோ செல்லப்பிராணியில சில அது வந்து நாய் இருக்குது. அதே மாதிரி சில பூனைகள் வந்து பாத்தீங்கன்னா செல்லப்பிராணியா இருக்குது. அதே மாதிரி செல்லப்பிராணியில சிலது வந்து பூனையா இருக்குது. இப்ப நாய்க்கும் பூனைக்கும் சம்பந்தம் கிடையாது, நோங்கிற ரிலேஷன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது அடுத்த கொஸ்டின். ஓகே, இது வந்து வெஹிக்கிள், கார், ஜீப், இந்த 3க்கும் உள்ள தொடர்பு வந்து கேட்டிருக்காங்க. வாகனம், கார், ஜீப். ஸோ இதுவுமே நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ட்ரை பண்ணிட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எல்லா கொஸ்டினுமே பார்த்துட்டோம். ஸோ இதுல வந்து மறக்காம எல்லாருமே இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. இது வந்து டஃப்பான கொஸ்டின்லாம் கிடையாது, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அதனால தான் இதுக்கு வந்து சொல்யூஷன் சொல்லலை. பட் அடுத்த வீடியோவில் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஓகே, அடுத்து வேற டாபிக் கொடுக்குறப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிற நான் ஸ்டார்டிங்கில் எப்படி அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.